ரூ. வந்திருக்கு. 11,000 கடந்துருச்சு. கடந்த ஒரு வருஷமாவே தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த தங்கத்தை சாமானிய மக்களால் வாங்க முடியுமா? வருங்காலத்தில் தங்கம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாலும் தங்கம் கொடுத்து இது பண்ணுவோம். நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் தங்கத்தை வச்சு நம்ம கொடுத்து தான் பண்ணுவோம். மண்ணு பொண்ணு இப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது. இன்னைக்கு 11,000 முதல் முறையாக கடந்துருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஏன்னா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறலை. இப்போ இந்த 1 இயர்க்குள்ளே தான் இவ்வளவு தூரம், அதாவது எவ்ரி மந்த் 500, 1000 அப்படி ஏறிட்டு போயிட்டுருக்கு. அண்டு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், கீழே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா கோல்டு இல்லாமல் இந்தியா கிடையாது. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இந்தியாவில் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுறது. பட் எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபல் திங்ஸ் தான், நிறையா காசஸ் தான் இந்த கோல்டு ரேட் ஏறுறதுக்கு காரணம். குறையும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். பட்டு குறையிற மாதிரி தெரியலை. கண்டிப்பாக எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க. ஏன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நம்ம கோல்டை தான் பார்க்குறோம். கோல்டு அண்ட் நிலம் ரெண்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நம்ம பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு பவுண்ட் 2 பவுண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட இப்போ 1 கிராம் 2 கிராம் தான் வாங்கி வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவுமே இருக்குது. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஆனால் வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. பிகாஸ் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு கல்யாணம் இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எது தேவைன்னாலும் நம்மளால் கோல்டு அவாய்ட் பண்ணவே முடியாது. மேபி ஏதாவதும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவதும் ஜிஎஸ்டிஸ் மற்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் ரேட் குறைஞ்சா வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். யாருனாலும் வாங்க முடியாதுங்க. இருக்க விலை எச்சாகிட்டு தான் போகுதுங்க. எங்கள் இது வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஜாஸ்தி தாங்க. கம்மியானா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகேங்க. இந்த விலை ஏறிட்டே தான் இருக்குது. இது கம்மியாகுமா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு சாதாரண கல்யாணம் இந்த மாதிரி எங்களுக்குலாம் தங்கம் தான் பிரதானமாக இருக்குது. இது எல்லாத்தினாலும் வாங்க முடியுமா? இந்த ரேட் ஏறிட்டே போனால் என்ன ஆகும்? என்னன்னா ரொம்ப கஷ்டங்க. இந்த ரேட் ஏறிட்டு போனால் எங்களாலும் வாங்க முடியாதுங்க. அதனால் ரொம்ப கஷ்டங்க. தங்கம் எல்லாராலையும் வாங்க முடியாது தான் நிச்சயமாக. அது ஒரு வழக்கமாக ஆயிடுத்து. சில ஃபங்க்ஷன்ஸுக்கு, விசேஷங்களுக்கு தங்கத்துக்கு கொடுக்குற தங்கத்தின் மேலே இருக்கிற அந்த ஆசையை கொஞ்சம் அதை குறைச்சிட்டோன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த தங்கம் வாங்கிறது அதற்காக நிறைய செலவிக்கிறது. சவுத்தில் கொஞ்சம் அதிகம் இருக்குது, வடக்க அவ்வளவு இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். சொசைட்டி கொஞ்சம் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பரவாயில்ல. அதுதான் செய்ய முடியும். ஏன்னா தங்கத்தின் விலையை ஏற்றுறதோ இறக்குறதோ நம்ம கையில் இல்லை. அதுதான் வழி. அப்படிதான் எனக்கு தோன்றும். நிச்சயமா முடியாது. அரசாங்கம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அரசாங்கம் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். தங்கத்திற்கு பின்னால போறது அது கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தான் கொண்டு வர முடியுமே ஒழிய, இப்போ எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இதுக்காக எப்படி ஒரு அரசாங்கம் மெனக்கட்டு செய்ய முடியும் இல்லையா? அதுதான். அஃப்கோர்ஸ் இன்னொரு விதத்தில் இது பாதிப்பு. எத்தனையோ இது ஒரு பெரிய பிஸ்னஸ். நகை கடைக்காரங்களுக்கு எல்லாருமா சேர்ந்து முடிவு செய்ய வேண்டியதுதான். ஜனங்கள் ஆனால் பொதுவாக தங்கத்துக்கு கொடுக்குற அவசியம், ரொம்ப அவசியம்னு நினைக்கிறத குறைச்சிக்கலாம். ஏன்னா தங்கம் விலை உயர்வதனால வாங்க முடியாத ஒரு கஷ்டம் கூட இல்லை. திருட்டு பயம், அந்த விதமான சொசைட்டியில் தேவையில்லாத அந்த ஆக்டிவிட்டி அதுவும் அதிகமாகின்றது. இதனால இந்த விலை உயர்வுனால நல்லா தெரியறது. வெளியில் தங்கமெல்லாம் போட்டுன்னு போக முடியல, சேஃப்டி இல்லைங்கிறது. இதெல்லாம் உணர்ந்து மக்களுக்கு தான் விழிப்புணர்வு வரணும். தங்கத்தோட ரேட்டு கூட்டிகிட்டே இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? தங்க விலை இப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இப்போ கடந்த ஒரு சில வருஷமாக ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராமே 11,000 ரூபாய்க்கு மேலே விற்கிது. இந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணக்கூடிய மக்களுக்கு மிகவும் சிரமமான சூழ்நிலை இருக்குது. நம்ம பகுதிகளில் பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு நகை வாங்குறது அப்படிங்கிறதே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நடுத்தர மக்கள், கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இந்த தங்கம் விலை கூடுறது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த நிகழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இப்போ சமீபமாக ஒரு மாதத்தில் பார்த்தோம்னா டெய்லி தங்கம் விலை கூடிகிட்டே இருக்குது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட கிராமுக்கு 100 ரூபாய் அதிகம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் மக்கள் வேதனைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குது.
ஒரு கிராம் 3500 ரூபாய்க்கெல்லாம் எடுத்த காலங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இது வச்சு பார்க்கும்போது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வச்சு என்ன செய்யணும், எங்களோட ஆதாரம் அந்த பொழப்போட இதே கிடையாது. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, பிள்ளைகளை நகை நட்டு சேர்க்குறதான்னு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்தால் நல்லாயிருக்கும். என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டு தான் தீர்மானிக்கணும் இந்த மாதிரி. ஏன்னா இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சீர் கொடுத்து தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். தமிழ்நாட்டு பெண்களுக்கு சீர் கொடுக்கணும். ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகையாக சீட்டு போட்டு தான் நாங்கள்லாம் நகையை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி விலை உயர்ந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே கேள்விக்குறி ஆயிரும். அதுதான் ரொம்ப சங்கடமான செயலாக இருக்குது இந்த விலை உயர்வு. தங்க விலை இன்று 11,000 ரூபா ஆயிருக்கு. சாமானிய மக்கள் வந்து இனிமேல் தொடர்ந்து தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து நம்ம நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கோம். இப்போ ஒரு ஏழை மக்கள் வந்து கடையில் போய் இப்போ நகை வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாயிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சீர்வரிசை செய்கிறோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து சடங்கு எல்லா விஷயங்களும் செய்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து தங்கம் வந்து முக்கியமான இதாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து இந்த விழாக்கள் இதெல்லாம் செய்ய முடியுமா, சீர்வரிசை செய்ய முடியுமா, செய்முறையெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் ரொம்ப பொதுமக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுதோம். நம்ம தங்கம் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிரடியான ஏற்றமாக இருக்குது. இது எப்படி இதை குறைக்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை யார் ஏற்றுறாங்க, யார் இறக்குறாங்க எதுவுமே தெரியல. 10 ரூபாய் இறங்குச்சுன்னா 1000 ரூபாய் ஏறுது. ஐயோ, நினச்சே பார்க்காம ஒரு பவுனு 10,000 ரூபாய்க்கு வாங்கின காலம் போய் இன்றைக்கி ஒரு கிராம் 10,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி ஏழை பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்? கணவன் இல்லாதவங்களாம் எப்படி பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. இந்த தங்கத்தோட விலையை ஏன் அரசாங்கம் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? அதுக்கு இதெல்லாம் விலை ஒரு பக்கம் ஏறினாலும் அதுக்கும் தனியாக ஜிஎஸ்டி வேற. இப்போ விலை ஏறுறாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் இந்த ஜிஎஸ்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே போடுறாங்க. இந்த ஜிஎஸ்டியாவது கொஞ்சம் குறைக்கலாம்ல. ஜிஎஸ்டியும் ஏறுது, தங்க விலையும் ஏறுது. இதில் வேற இன்னும் கொஞ்சம் ஜிஎஸ்டி ஏற்றினா பரவாயில்லன்னு சொல்கிறாங்களாம். என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அரசாங்கம் எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. தயவு செய்து இந்த ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்காக இந்த தங்க நகை விலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எவ்வளவோ செய்கிறீங்க மக்களுக்கு, இதையும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தங்கம் கிராமுக்கு 10,000 ரூபா விற்கிது. சாதாரண மக்களால் வாங்கவே முடிய மாட்டேங்குது. இதே வந்து காசு உள்ளவங்கெல்லாம் வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்களால் வாங்கவே கஷ்டப்படுறாங்க ரொம்ப. இதுக்கு வந்து ஏதாவது கம்மி பண்ணி கவர்மெண்ட் தான் ஜிஎஸ்டி எல்லாமே குறைச்சி இது பண்ணி தரணும். அரசாங்கம் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும். தங்கத்தோட ரேட்டு வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு மேலேயே போயிருச்சுங்க. 10,500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. சாதாரண மக்களால் வாங்க முடியல. இப்போ வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா சாதாரண மக்களும் வாங்குவாங்க. ஏன்னா இப்போ கல்யாண சீசன்லாம் வந்துருச்சு. இப்போ அதனால் கொஞ்சம் கம்மியானால் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா 9,000 சில்லறை இருந்துச்சு, 9,200 கிட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமுக்கே இப்போ 1,500 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. இப்போ இதுக்கு அரசு வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா எல்லா மக்களும் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.